ஒரு கிராமத்துல ஒரு வேடன் இருந்தான். அவனோட தினமும் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு விலங்கை ஏதோ வேட்டையாடி அவன் வீட்டுக்கு கொண்டு போவது அவனோட பொழுதுபோக்கா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முயலை வந்து வேட்டையாட போறான்னு நினைக்கிறேன். ஆமா, வேட்டையாடிட்டான். இப்போ அந்த முயலை வேட்டையாடிட்டு அதை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். இந்த கதைக்கு தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையே வலிமை. நான் வச்சிருந்த துப்பாக்கியில வேற புல்லட் வேற காலி ஆயிடுச்சு. அதனால நாம இன்னைக்கு வந்து புறா வலையை வச்சு புறாவை வேட்டையாட வேண்டியதுதான். அப்படி வேடன் வந்து பாத்தீங்கன்னா புறா வலையை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். புறாவுக்கு வந்து வலை வைக்க அப்படியே வேடன் காட்டுக்குள்ள வந்து இந்த இடம் தான் கரெக்டான இடம், இங்கேயே வந்து வலையை விரிச்சிருவோம். அப்படி வலையை விரிச்சிட்டு அப்படி மேல அரிசி தூக்கிட்டு போயிடுறான். புறா வந்து உக்காடுற மாதிரி அவனும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அவன் கிளம்புற நேரம் பார்த்து கரெக்டா புறாவும் கரெக்டா மேல இருந்து பறந்து வருது. அரிசியை பார்த்துன்னு அப்படியே அது கீழே இறங்குது. ஆனா அந்த புறாவுக்கு தெரியாது அது ஒரு வலைன்னு. இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த புறா வந்து அரிசி பொறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா வலையில இன்னும் மாட்டலன்னு அதுக்கு என்னன்னு தெரியல. மாட்டினது தெரிஞ்சோன்னையும் எல்லாம் பொறுமையா சாப்பிடுங்க, நான் ஒற்றுமையா சிறகடிப்போம் சொல்லி எல்லா புறாவும் நல்லா சாப்பிட்டு இருக்கு. சாப்பிட்டு எல்லாம் ஒற்றுமையா சிறகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிறகடிச்சுன்னு வேடனை பார்த்துன்னு எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. வலையவே தூக்கிட்டு போறாங்க. அதை வேற வேடன் பார்த்துட்டு அப்படியே பிடிக்கலாம்னு நினைக்கிறான். ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா அவன் மட்டும் போறான். அப்படியே புறா பார்த்தீங்கன்னா மூச்சு திணற அப்படியே கீழே வந்து அப்படியே மடி சிறகடிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முயல் வேகமா வந்து அந்த வலையை வந்து பிச்சு விட்டுருது. பிச்சு விட்டு அந்த புறா வந்து தப்பிக்க விட்டு அதுவும் தப்பிச்சு போயிடுது. அந்த வேடன்ட்டு இருந்து இப்படியே தப்பிக்கிறாங்க. இந்த கதையோட சுருக்கம் பார்த்தீங்கன்னா புறா வந்து ஒற்றுமையா இருக்கும். அதுதான் இதோட கதை.